ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 24ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.58% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.12% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 1.02% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50ல பார்த்தரலாம். டாக்டர் ரெட்டி 2.68% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஐசிஐசிஐ பேங்க் 2.50% கிரீன், டெக் மஹேந்திரா 2.32% green, Trent 2.15% green, Indico 2.06% green, Infosys, HDFC Bank, Adani Enterprises, Bajaj Finance, Kotak Bank, TCS, Ultratech Cement, Adani Ports, Apollo Hospital, Axis Bank, Bajaj Finserv, M&M, L&T, Nestle India, ITC இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல Bajaj Auto 2.08% down, HDFC Life 1.72% down, SBI Life 1.70% down, Maruti 1.28% down, NTPC, Grasim, Bharti Airtel, Tata Steel, Titan, Tata Motor Passenger Vehicle, Wipro, ONGC, Power Grid, BEL, Hindustan Unilever, Eternal, JSW Steel, Jio Finance, Coal India, Tata Consumer இவங்க எல்லாமே இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் யார் லாசஸ்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் எல்லாமே லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க் 2.51% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC Bank 1.72% green, AU Bank 1.27% green, S Bank 1.14% green, Kotak Bank 1.07% green, IndusInd Bank, Federal Bank, Axis Bank, IDFC First Bank, State Bank of India இவங்க எல்லாம் இன்னைக்கு கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பாண்ட் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்தோம்னா நிஃப்டி 100 கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.48% green, Nifty 200 0.38% green, Nifty 500 0.30% green, mid cap 0.22% green. So mid cap 50 green, mid cap 100 downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. small cap downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 2.06% கம்மி ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் மோஸ்ட்லி எல்லாம் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் மைக்ரோ கேப்பும் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாகவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ மாடரேட்டாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.21% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.10% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி 1.09% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மீடியா டவுன் 0.47%, நிஃப்டி மெட்டல்ஸ் டவுன் 0.11%, நிஃப்டி ஃபார்மா 0.31% green, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் டவுன் 0.13%, நிஃப்டி பிரைவேட் பேங்க் 1.42% green, நிஃப்டி ரியாலிட்டி 0.53% green, நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.34% green, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 0.27% green, நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் 0.28% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. And then Nifty Chemicals 0.06% down, Nifty REITs and Realty 0.18% green, Nifty Cement 1.04% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸ் டாப் கெய்னர்னு பார்த்தோம்னா நிஃப்டி பிரைவேட் பேங்க், அதுக்கு அடுத்ததா நிஃப்டி சிமெண்ட் அண்ட் நிஃப்டி ஐடி. ஸோ இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க. ஸோ டாப் லாஸர் யாருன்னு பார்த்தோம்னா நிஃப்டி மீடியா தான் டாப் லாஸர் 0.47% டவுன். இப்போ பிஎஸ்சியில் சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.75% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 94.69 போயிட்டு இருக்கு. நம்ம எஸ்டர்டே 94.70 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இப்போ சேம் அதே ரேட்டில் தான் இருக்கு, 94.69. பிரெண்ட் ஆயிலோட ஃபியூச்சர் $76.26 பெர் பேரலுக்கு. ஸோ கம்மியாக இருக்குது. எஸ்டர்டே நம்ம 77, 78 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 76.26 போயிட்டுருக்கு. 24th ஜூன் இன்னைக்கு 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,433 rupees போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 27 rupees கம்மியாக இருக்கு.
22 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 13,213 போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 25 rupees கம்மியா இருக்கு. 18 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 10,825 போயிட்டு இருக்கு. சேம் சில்வர் ரேட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப. சில்வர் ரேட் சேம் எஸ்டர்டே 245 போயிட்டு இருந்தது. இன்னைக்கும் சேம் 245 per கிராம்னு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஏத்தமாவே இருக்கு. ஓப்பனிங் ஆனதுலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. 57,084. ஸோ அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சது தான் ஸ்டில் ஏறிக்கிட்டே இருக்கு. 57,811ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 821ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமமாக 57,863.15 வரைக்கும் போயிருக்கு. இது பேங்க் நிஃப்டிக்கு. அதே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மார்னிங் சேம் டவுனில் தான் ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறத்துலேருந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்குது. 23,787.15லேருந்து ஏறிட்டு இருக்கு. 23,974. ஸோ அதான் மேக்ஸிமமாக போயிருக்கு. இப்போ அங்கே 23,972. ஸோ அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனது என்னமோ டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்குது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐஆர்எஃப்சியில் ஸ்டேக் சேல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம நேற்றையே பார்த்துருந்தோம். 1% ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க. அடிஷ்னலாக 1% ஸ்டேக் க்ரீன் ஷோ ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் 91 per share. ஸோ எஸ்டர்டே 104 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். அதுலேருந்து 7.5% டிஸ்கவுண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு ஐஆர்எஃப்சி 5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் 2026 இந்த வருஷத்தில் மட்டும் 25% டவுன் ஆயிருக்கு. 2024ல் உள்ள ரெக்கார்ட் ஹைலேருந்து 60% டவுன் ஆயிருக்கு. இப்போ ஐஆர்எஃப்சி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 5.04% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 93.7 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம் இவங்க ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 5:1 போனஸ் இஷ்யூக்கு ஒரு ஷேர் வச்சிருந்தா 5 ஷேர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டிவிடெண்டாக ₹4 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 10 சொல்லியிருக்காங்க. இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா 0.27% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2,692 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 2,905. 52 வீக் லோ 1,968. ஸ்டாக்கோட பிஇ 59.8. இண்டஸ்ட்ரியல் பிஇ 28. டெப்ட் டு ஈக்விட்டி 0.01. டெப்ட் 54.8 crore தான் டெப்ட் வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 60% இருக்கு. பர்சன்டேஜ் பிளெஜ்டு பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. ஏர்னிங்ஸ் per share 44.5. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.9%. 6 மாசத்துல 8.93% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 22.3% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 8.35. கரண்ட் ரேஷியோ 5.60. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 12.6%. அதுக்கும் முதல் இயர் 11.9%. ஸோ கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Net profit margin latest quarter 12.5%. Net profit margin previous quarter 13.7%. ஸோ கம்மியாக இருக்குது லேட்டஸ்ட் குவார்ட்டரில். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சுருக்காங்க 669 crore. HDFC பேங்க் அவங்களோட Q1 ரிசல்ட்டை ஜூலை 18 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 1.81% இன்க்ரீஸ் ஆகி கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 788 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சைனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை பற்றி WTO கிட்ட, அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சோலார் கம்பெனிஸ்க்கு அன்ஃபேர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ WTO பேனல் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதாகவும் சொல்லிட்டாங்க.
சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணி லோக்கல் சோலார் மேனுஃபேக்சரிங்க்கு கொடுக்குற சப்போர்ட்டை ரெடியூஸ் பண்ண சொன்னாங்கன்னா சீப் சைனீஸ் சோலார் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வரும், நிறையாவே வரும். ஸோ இதனால இந்தியன் கம்பெனிஸ்க்கு சோலார் கம்பெனிஸ்க்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். லைக் வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், விக்ரம் சோலார். இந்த நியூஸ்க்கு வாரி எனர்ஜிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.32% greenல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 3043 per share. பிரீமியர் எனர்ஜிஸ் 1.60% greenல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1063 per share ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதானி குரூப்போட ஏஜிஎம் மீட்டிங் இன்னைக்கு நடக்க போது, இப்ப நடந்துகிட்டு இருக்கும். என்னென்ன அப்டேட்ஸ் தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஏர்போர்ட்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, டேட்டா சென்டர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ், அவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுல இருக்கு, ஃபண்ட் ரைசிங் பிளான்ஸ் பண்ண போறாங்களா, அதாவது டெப்டை கம்மி பண்ண போறாங்களா, அவங்களோட growth அவுட்லுக் அக்ராஸ் எல்லா அதானி பிஸ்னஸ்லயும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். பஜாஜ் ஆட்டோ ஷேர் இன்னைக்கு 2% ஃபெல் ஆயிருக்கு. நம்மளே பார்த்துருந்தோம், டாப் லாஸர்ல இருக்கு அன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் நடந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய சப்சிடரியான பஜாஜ் ஆட்டோ டெக்னாலஜில நடந்திருக்கு. கம்பெனி இதுக்கு குயிக்கா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மேஜர் இம்பேக்டும் இல்லை. ப்ரொடக்ஷன், சேல்ஸ், கன்சியூமர் ஆப்ரேஷன் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் இன்வெஸ்டிகேட் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. இப்போ பஜாஜ் ஆட்டோ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 2.23% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 9792 பர் ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பயோகான் லிமிடெட் பார்ட்னர் ஆன டியூஓ ஃபார்மா பயோடெக்கு ஒரு இன்சுலின் சப்ளை கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு மலேசியா கிட்டேருந்து. இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ 225 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்னு சொல்லியிருக்காங்க. பயோகான் இன்சுலின் ப்ராடக்ட் சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மலேசியன் சப்சிடரி மூலமா. என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்சுலின், இன்சுலின் கேலைன் அண்ட் இன்சுலின் அப்பார்ட், இது எல்லாமே 3 and 2 இயர்ஸ்க்கு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 424 பர் ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 210, ஸ்டாக்கோட பி 176, இண்டஸ்ட்ரியல் பிஇ ஆனா 34 தான். டெப்ட் டு ஈக்விட்டி 0.45, டெப்ட் 15,434 crore டெப்ட் வச்சிருக்காங்க. புக் வேல்யூ 210, ப்ரமோட்டர் கிட்ட 44.9% ஹோல்டிங் இருக்கு, பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.38, 6 மாசத்துல 7.02% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்துல 21.2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.03, கரண்ட் ரேஷியோ 1.22. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 2.20%, அதுக்கும் முதல் இயர் 9.12%. அப்போ லாஸ்ட் இயர் கம்மியாயிருக்கு. அதே லேட்டஸ்ட் குவார்டர் வைஸ் கம்பேர் பண்ணோன்னா கடைசி குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 82.3 crore வச்சிருக்காங்க பயோகான். ஸ்விக்கி ஜெராதா ஃபண்ட் ஹவுஸோட ஒரு டைப்ல வராங்க. ஸ்விக்கியோட டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்க மணியை இன்வெஸ்ட் அண்ட் சேவ் பண்ணலாம் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரோ அவங்களோட ஸ்விக்கி ஆப் மூலமாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்டா டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்க மணி சேவிங்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கி இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.02% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 242 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.